ஆனால் நம்ம பர்ட்டிகுலரா இந்த ராகு கேது பெயர்ச்சியில மட்டும் நன்றாக இருக்கக்கூடிய யோக ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு டாப் 3 ராசிகள் இல்லை டாப் 4 ராசிகள் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த விதத்துல துலா ராசிக்காரங்களுக்கு இந்த பெயர்ச்சி மிக மிக சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு 4 ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல நகர்வினை கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது. இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு மட்டும் சொல்றது. சரிங்களா? ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி 2025 மே மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்குங்க 2025. அந்த பெயர்ச்சியின் மூலமாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்குள்ளாகவும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்குள்ளாகவும் பெயர்வு பெற இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற 18 மாதங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகிற கிரகங்கள். இவர்களுடைய பெயர்ச்சிக்கும் வெயிட்டேஜ் அதிகம். ஆனால் கோச்சாரங்கிறதே ஒட்டுமொத்தமே 10% தான். அந்த 10%க்குள்ளே தான் நம்ம பேசுகிற எல்லாமே. உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி தான் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை தனியாக செக் பண்ணிக்கிடுங்க. அது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் அடுத்த 1.5 வருடங்களுக்கு நற்பலன்களை அனுபவிக்க போகின்ற யோக ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, இதே வருடம் சனியும் பெயர்றார், குருவும் பெயர்றார், எல்லா பெயர்ச்சிகளையும் நம்ம மனசில் வச்சு தான் பேசணும். ஆனால் நம்ம பர்டிகுலராக இந்த ராகு கேது பெயர்ச்சியில் மட்டும் நன்றாக இருக்கக்கூடிய யோக ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு டாப் 3 ராசிகள் இல்லை டாப் 4 ராசிகள் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த விதத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த பெயர்ச்சி மிக மிக சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயே துலா ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் மிக 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 ஏற்றம்னு நான் சொல்லுவேன். எல்லா விதத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற அற்புதமான அமைப்புகளில் இது உண்டு. அதனை அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு இது ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்தை தருகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனை அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்திலே ராகு அமர்ந்து ஓரளவுக்கு நல்ல ஏற்றங்களை வழங்குவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு 11ல் ராகு வரார். ஆனால் 7.5 சனி பெல்ட்டில் மாட்டி அவங்க கொஞ்சம் பலம் குறைகிறாங்க. மிதுனத்திற்கு 3ஆம் இடத்துல கேது வருவார். ஆனாலும் பிற கோச்சார கிரகங்களினுடைய அமைப்பு பெருசாக வலுக்கல. ஆனால் ஓவராலாக நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக ஒரு 4-5 ராசிகளை நம்ம எடுத்துக்கலாம். துலாம், தனுசு, மிதுனம், அதனை அடுத்த அமைப்பாக சில நிலைகள் எப்படிங்க, சில நிலைகளில் மேச ராசி, இந்த மாதிரியான ஒரு 4 ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல நகர்வினை கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது. இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு மட்டும் சொல்றது. சரிங்களா? ஆக துலாம், தனுசு, ரிஷபம், மிதுனம் இந்த ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நல்ல யோக பலன்களையும், கூடுதலாக 11ஆம் இடத்துல இவங்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இவங்க ராகு வர்றதுனால ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 5 ராசி நேயர்களுக்கும் கோச்சாரம் பரவாயில்லைங்கிற அளவில் இருக்குது. இதில் உண்மையிலேயே யோகம் அப்படின்னு சொன்னோம்னா துளாராசி நேயர்களுக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கும் மட்டுமே பொருந்தும். அதனை அடுத்ததான் தனுசை வச்சுக்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை இருந்தாலும் ஒரு தீமை டிராபேக் கூடவே இருக்குது. சரிங்களா? அப்போ டாப் 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா துலாம், அதனை அடுத்ததா தனுசு, அதனை அடுத்ததா ரிஷபம். இந்த 3 ராசி நேயர்களுக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல ஏற்றத்தை வழங்குகின்றது. நன்றாகவே இருப்பீர்கள். உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் வலுத்தால் இன்னுமே நல்ல நல்ல மேன்மைகள் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க வளமுடன். நன்றி.